நீங்களா? what a surprise. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் என்பது தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலும் கோலோச்ச போகிறது. உண்மையாவே உங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு இல்ல, என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதிகாரத்தை கைப்பற்ற போகிறது. நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. யாரவே? டேய் விமலா பத்த எரும மாடு. என்ன பொம்பளை புள்ள பத்திருக்க நீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தலபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையே. அது அப்படிதான். அப்பாடா. எதுக்கு தண்ணி ஊத்திடா. சரியா போச்சு. நம்மளோட இதுல தலபதி தான். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல. என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். தெருப்பாலே அடிப்பேன். போடி. சரி, நான் தனியா செத்தனே யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். எல்லாம் போன் பண்ண வேலையை லீவ் போடுற. வேலை போடா வேலை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலையா எனக்கு முக்கியம். எனக்கு தேவை என் தலைவன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. தளபதி ஃபேனு. தளபதிக்காக நான் டேட்டா போட்டிருக்கேன். தளபதி தான் என் உயிர். இப்ப வீட்டுக்காரன் கேட்டா என் தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன். இது அது இல்ல. ஐயோ, தள்ளுங்கடா. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எப்படி போதை இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கையோ, அதே போன்று போதை இல்லாத பாண்டிச்சேரியும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது நீ முத்தா கொண்டாதே. ரெண்டு பேரும் போலான்றாங்க. போப்பா, நான் பாத்துக்கிறேன். 5 minutes later. டேய் ஓடா ஓடா கியூல ஓடா. தம்பி வரிசையில் வாருங்கள். வாழ்க வளமுடன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு நல்ல மனிதரை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களோ என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் புதுச்சேரியில நல்ல மனிதர் ரங்கசாமி வரணுமா, நீங்க வரணுமா, இல்ல சேர்ந்து வரணுமா? சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைவது போன்று புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இல்ல, அது வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்ப கூடாதா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்வாங்க. நீங்க வருவீங்க, பிஜேபி ஓட்டிட்டு இருக்கார் சார். இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அதை மக்கள் முடிவு செய்வாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில மக்கள் நல திட்டங்களை நாங்க சொல்ல போறோம். மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களிடம் பேச போகின்றோம்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 டுபாகூர்னா என்னடா? கம்பு சுத்தவே தெரியாம நீங்க மாஸ்டர்னு சொல்லிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் டுபாக்கு. இல்லங்க, திமுக அங்க எதிர்க்கட்சியில் இருக்கலாங்க. எதிர்க்கட்சி தலைவர் யாருங்க? திமுக. அவங்க என்ன சொல்றாங்க? அடுத்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், நம்ம வந்து 20 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும், கூட்டணி கட்சிக்கு 10 தொகுதி. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் திட்டுங்க. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, அது வந்து மௌன விரதம், இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். கூட்டணி கட்சிக்கு 10 தொகுதி. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் திட்டுங்க. உனக்கு என்னைக்குமே நான் தான், எனக்கு என்னைக்குமே நீதான். இத ஆண்டவனால கூட மாத்த முடியாது. உங்க அப்பால கூட உன்னை காப்பாத்த முடியாது, அவ்வளவுதான். சொல்லி முடிஞ்சு நம்ம குடும்பம் குப்பை கொட்டுது. படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், வேலைக்கு போகணும். 2026 தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதில் என்ற மாற்று கருத்து. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அரசியல் போர். புதுச்சேரியிலும் தாவேகா வெர்சஸ் திமுகவா? இல்ல, பாண்டிச்சேரியில உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மக்களுடைய வரவேற்பு நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்கு, எங்கள் ஓட்டு விஜய்க்கு. டேய் மச்சான், எல்லாரும் இந்த பக்கம் தானே போறாங்க, வாடா அப்படியே நைசரா உள்ளார போந்துடலாம். விஜய் நீ கண்டிப்பா கண்ணால பார்த்தே ஆகணும்டா. ஆமாடா, பார்த்தே ஆகணும் சார். பாண்டிச்சேரிக்கு விஜய் வராங்களா, அவங்கள பார்க்க நாங்க போறோம். இது நாங்க ரெகுலரா வாக்கிங் போற ஏரியா, அங்கதான் வராறாம். அதனால நாங்க ஒரு 8 விஜய் சாரை பார்த்துட்டு போயிடுறோம். கொஞ்சம் கேட்டு திறக்கிறீங்களா ப்ளீஸ்? நீங்களா இந்த பக்கம் வரக்கூடாது, போங்க போங்க போங்க. அவங்க வீட்டுல தேடுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி போய் சேருங்க. இங்க வரணும்னா பாஸ் வாங்கிட்டு தான் உள்ளார வரணும். என்ட்ரி பாஸா? அது எங்க போய் நான் வாங்குறது? சரி வாழ மச்சான், நான் உங்களை ஷார்ட் ரூட்ல கூட்டிட்டு போறேன். இந்த அங்கிள் நம்மள விட மாட்டாரு. விஜயை பார்க்காம எனக்கு வீடு போய் சேரக்கூடாதுடா நம்ம. இன்னைக்கு ஒரு சிங்க பெண் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்த்து, தமிழ்நாட்டில் நீங்க பண்ண கூத்து தெரியாதா, அங்க மாதிரி இங்கேயும் சாகணுமான்னு பொளிர்னு கேட்டாங்களே. 40 பேரை கூட்டத்தை கூட்டி சாகடித்த கேவலமான தற்கூரி கூட்டம் தானே, கூத்தாடி கூட்டம் தானே நீங்க, அப்படி என்று புதுச்சேரி காவல்துறை சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்ன தெரியுமா? அவர் பேசிட்டே இருக்கிறார் சார், பாக்குறாங்க சார். ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க. அதாவது காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி, வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. அவர் கேட்டதுங்கிறது, இந்த மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல அந்த காவல்துறை இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் 41 உயிர் பேர் தமிழ்நாட்டிலையும் பண்ணதுங்கிற அந்த வரலாறு, அறிவு, உணர்வு அவங்களுக்கு இருக்கு. காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கரவொலியோட நம்ம நன்றி சொல்லணும். தவேக தொண்டர்கள் முண்டியடித்ததால் திடலின் நுழைவு வாயிலை மூடி போலீசார் லேசான தடியடி நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஏங்க என்னங்க இது? ஹரி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்னுடைய சல்யூட் சொல்றேன். அந்த அதெல்லாம் திரும்ப பண்ண முடியாதுங்க. என்ன இருக்கீங்க? உலகமே பாத்துச்சு தமிழ்நாட்டுல நடந்த மாதிரி. எங்க இங்க பாருங்க, ஹரி என்ன இது பேச வர மாட்டாரா? மணி நீங்க எல்லாத்துக்குமே அப்ஜெக்ஷன் பதிவு செய்யுங்க, வரிக்கு வரி பதிவு செய்யணும். யார் ரைட்ஸ் கொடுத்தது? ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். இல்லங்க, பகுத்தறிவும் மானவ உணர்வும் இந்த மனிதர்களை நேசிக்கின்ற விஜய் ரசிகர்கள் உயிர் போயிடக்கூடாதுன்னு பதறுகின்ற எல்லா காவல்துறை நண்பர்களும் இதைத்தான் சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரி இங்க நடக்கணுமான்னு அந்த அம்மா பதறி கேட்டது. அது எங்களை பார்த்து கோவப்படல, திமுக பார்த்து தான் கோவப்பட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவருடைய இறப்புக்கு காரணம் நாங்க பேசுறீங்க. எங்க பக்கம் சொல்றீங்க, எங்க பக்கம் சொல்றீங்க சொல்லிருக்காங்க. நோ ஒன்லி புட். ஓகே தேங்க் யூ. அவர்களிடம் ஹரி நான் அவனு சொல்றேன், நீங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்க பதில் இல்லைன்னொன்னே அவதூறுகளை சொல்லி தனி மனித சொல்லி விவாதத்தை முடிக்கலான்னு பாக்குறாங்க. இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. இன்னைக்கு அவங்க பாஸ் இதுலயும் ஒழுங்கின்மையா நடந்திருக்காங்கிறதெல்லாம் பயன்படுத்தி எஸ்பி கடுமையா சாடி இருக்காங்க. டேய் கருவாப்பையிலே உன்னை இருடி, இவன் கூட்டாளி தானே நீ. அந்த பெண் இது கடிச்சு வைக்கிறாங்க, எங்கேயாவது ஏறுறாங்க இறங்குறாங்க, ஒழுங்கின்மை இருக்குங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப அழகா பாஜக கூட்டணி அரச பாராட்டி தள்ளி இருக்காரு. அதாவது இவங்க மாதிரி இல்ல, அதாவது திமுக சரியில்லை, உலகத்துல அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல், அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரே அரசியல் அது ஒண்ணுதான். கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருங்க அது? அவனை வெளிய தூக்குடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு. இன்னுமா போடல. போடுப்பா. அட போடுப்பா. நடக்குறாரு. குடும்பத்தை நடத்துறதுக்கு போறேன். உன்னைய தாடில வைப்பேன். சாங்கடா. கையெழுத்து போட்டது நீ தானப்பா.